என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு யாரோ முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. அடடே, வாங்க வாங்க வாங்கம்மா. வரோம். என்ன திடீர்னு, அதுவும் எந்த நேரத்துல வந்திருக்கிய? அப்போ உங்களுக்கும் விஷயம் தெரியாதா? விஷயமா? என்ன விஷயம்? இல்ல, தங்கச்சி ஃபோன் அடிச்சு இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வாங்கனே, கொஞ்சம் பேசணும், வரும்போது அண்ணியையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாவ, அதான் வந்திருக்கோம். உங்ககிட்ட எதுவும் சொல்லலைங்களா? இல்லையே, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஒருவேளை முரளி இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகுறான், அதுக்காக எதுவும் வர சொல்லியிருப்பாளோ என்னமோ தெரியல. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னைக்கிட்டே பேச வேணாம், வாங்க போய் உட்காந்துக்கிட்டே பேசுவோம். சரிங்க, இருங்க, சேர் எடுத்துட்டு வந்து போடுறேன். இல்ல பரவாயில்லைங்க, இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி. இங்க சோபா இருக்கு, அங்கேயே உட்காந்துக்கிறோம். சரிங்க, நான் போய் லட்சுமி அழைச்சிட்டு வந்துடுறேன். சரி. ஏனாச்சு இவருக்கு கூட சொல்லாம அப்படி அவங்க என்ன பண்ண போறாங்க? அதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல. இவங்க பாட்டுக்கு திடத்திப்புன்னு வர சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு தெரியல. இப்ப இவருக்கும் தெரியாத போதுதான் என்ன சொல்ல போறாங்கன்னு ரொம்ப மனசு கடந்து அடிச்சுக்குது. சரி, வெயிட் பண்ண, வந்து நல்லா பேசுறாங்களா, எப்படி பேசுறாங்கன்னு பாரு. சரிங்க. அடடே, வாங்கனே, வாங்க. நீ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. கரெக்டா டைமுக்கு வந்திருக்கிய. நீ போன் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் வராம எப்படிமா இருக்கிறது? சரிங்கண்ணே. ஏமா? சொல்லுங்கண்ணே. நாங்க வர சொன்னது தம்பிக்கு தெரியாதோ? இல்லண்ணே, யாருக்கும் தெரியாது. ஏன் முரளிக்கும் கீதாவுக்கு கூட தெரியாது. என்னமே தான் எல்லாத்துக்கும் சொல்லணும். அப்படி என்னத்தங்க சொல்ல போறாங்க? என்ன நீ அப்படி என்ன தேவை சொல்ல போறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? அப்படி ஒன்றும் இல்லம்மா, எல்லாம் நல்ல விஷயம்தான். கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. தம்பி தான் வந்துகிட்டே இருக்கான். வந்ததும் ஆரத்தி எடுத்துட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசுவோம். சரிம்மா. தம்பி தான் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆரத்தி எடுத்து கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க. நீ போயிட்டு வாமா. சரிங்கண்ணே. சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. உனக்கு மட்டுமா? எனக்கும் தான் புரியல. எதா இருந்தாலும் பொறுத்திருந்து பாப்போம். வாங்க மாமா, வாங்க அத்தை. ஏங்க, என்ன திடீர்னு அத்தை அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க? எனக்கும் அதான் ஒன்றும் புரியலையே. பொய் சொல்லாதீங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஏய் சத்தியமாடி, எனக்கு எதுவும் தெரியாது. ஏங்க, ராஜா வந்துட்டானா? அவன் வந்துட்டே இருக்கான். ஓ அப்படியா? அவன் வந்ததும் பேசலான்னு இருந்தேன். மா. என்னடா? என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? திடீர்னு நைட்டு நேரத்துல கீதாவோட அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிய, என்ன பண்ண போறிய? இருடா, ராஜாவும் வந்துட்டோம். மா, அவன் வரத்துக்கு லேட் ஆகுமா? என்னன்னு சொல்லுங்க. நீ வேணா ஒரு வாட்டி அவனுக்கு கால் பண்ணி பாருவேன். வரும்போதே பேசுனா, அம்மா சீக்கிரமா வர சொல்லியிருக்காங்க, நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், என்ன ஏதுன்னு சீக்கிரமா நீ கேட்டு வை அப்படின்னு சொன்னாமா. ஓ அப்படியா? ஏமா? இல்லடா, அவன் ஜீவா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தான். வரத்துக்கு முன்ன பின்ன ஆகும்னு தான் சொன்னான். நானும் சீக்கிரமா வந்துடுறா தம்பின்னு சொன்னேன். சரி, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லடா, எல்லாம் நல்ல விஷயமா தான். நான் யார்கிட்டயும் கலந்து பேசாம நானே ஒரு முடிவு எடுத்திருக்கேன். முடிவா? என்னத்த? அதுவாமா? இல்ல, இன்னும் 2 வருஷம் கழிச்சு உங்க கல்யாணத்தை வைக்கலாம்னு நினைச்சு முடிவு பண்ணியிருந்தோம். ஆமாத்த. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிரும் போல. அதுக்கு அதுக்கு இன்னும் ஒரு 5 மாசத்துலயே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடலான்னு பாக்குறேன். ஓ, இதுதானம்மா விஷயம்? நாங்க என்னமோ ஏதோன்னு சொல்லி பயந்துட்டோம். இதுல பயப்பட வேண்டியது என்ன இருக்கு? கீதாவையும் முரளியும் பிரிக்கிறதுக்கு என்னென்ன திட்டம்லாம் போடுறாங்க. திரும்ப திரும்ப இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுல என்னால முடியாது. அதனாலதான் இந்த முடிவு எடுத்துடலான்னு எடுத்துட்டேன். இந்த முடிவு நான் யார்கிட்டயுமே சொல்லல, என் வீட்டுக்காருக்கு கூட தெரியாது. இப்போ உங்க எல்லார்கிட்டயும் நான் சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க தான் என்ன எதுங்கிறத சொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் எடுத்த முடிவு சரியா தப்பா? கரெக்டா தான் முடிவு எடுத்திருக்க. இருந்தாலும் அவ படிக்கணும்ல. அட, இன்னும் 1 வருஷத்துல அவ படிப்பு முடிச்சிருவா. அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. அத ஒரு 5 மாசம் கழிச்சு பண்றோம். நல்லது தானேங்க? உனக்கு எது தோணுதோ அதே பண்ணலாம். உங்களுக்கு எப்படி தோணுது? எங்களுக்கு கல்யாணம் பண்ண போறது நீங்க தான். என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து வாழணும்னு நினைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் இப்ப பண்ணா என்ன, 2 வருஷம் கழிச்சு பண்ணா என்ன? உங்க பையன் தான் எங்க வீட்டு மாப்பிள்ளன்னு ஆயிடுச்சு. நீங்க எது சொன்னாலும் அது சரியா தான் இருக்கும். அண்ணே, நீங்க என்ன சொல்றீங்க? ராஜு சொன்னதுதாம்மா எனக்கும். எப்படியா இருந்தாலும் முரளி தம்பி தான் எங்க வீட்டு மாப்பிள்ள, அதை யாராலையும் மாத்த முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் சரிதாம்மா. கல்யாணத்தை 5 மாசம் கழிச்சு வச்சாலும் சரி, இல்ல 1 வருஷம் கழிச்சு வச்சாலும் சரி, எங்களுக்கு டபுள் ஓகே. முரளி, உனக்கு ஓகேவாடா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. எனக்கு இன்னும் ஒரு 2 மாசத்துலயே கல்யாணம் பண்ணிட்டா கூட ஓகே தான். அடப்பாவி, உனக்கு எல்லாமே ஓகே தான். கீதாமா, நீ என்ன ஃபீல் பண்ற? அத்தை, தயங்காம சொல்லுமா. இல்லைங்க அத்தை,
கல்யாணம் ஆயிட்டு நான் இங்க வந்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எதுவும் சிரமம் இல்லையே? அட, என் பிள்ளையோட பொண்டாட்டி நீனு. என் பிள்ளைக்கு எவ்வளோ ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கோ அது அளவுக்கு ஒரு படி மேலேயே உனக்கு இருக்கு. நீ இங்க வந்து கூட தாராளமா படிக்கலாம். நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை என் பையன் உன்னை படிக்க வைப்பான். ஓகேவா? சரிங்க அத்தை. அப்ப உனக்கும் ஓகே தானே? ஓகே தான் அத்தை. அப்ப கல்யாணத்தை இன்னும் 2 மாசம் கழிச்சு வைக்கலாமா, இல்ல அத்தை சொன்ன மாதிரி 5 மாசம் கழிச்சு வைக்கலாமா? 5 மாசம் கழிச்சு வச்சா செமஸ்டர்லாம் வருது அத்தை. நீங்க முரளி சொன்ன மாதிரியே 2 மாசத்துலயே வச்சிருங்க. அடிப்பாவி, புருஷன் என்ன சொல்றேன்னா அதையே போய் சொல்ற. அப்புறம் என் பொண்டாட்டி என் பேச்சை தான் கேட்பா. 2 மாசத்துலயே வச்சா கூட ஓகே தான். இதுக்குள்ளார உன் கை சரியாயிடுமாடா? அதெல்லாம் சரியாயிடுமா. இப்பவே சீக்கிரமா சரியாயிடுச்சுன்றதுனால தான் டிஸ்சார்ஜே பண்ணாரு டாக்டர். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. தாலி கட்ட போறவே நீதான். மத்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். தாலி நீ இந்த கையை வச்சுக்கிட்டு ஒழுங்கா கட்டிடுவீல? அதுங்காட்டி எனக்கு சரியாயிடும். சரிடா. இன்னும் உங்க அண்ணன் கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்லல. அவன் வந்தனும் அவன்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். சரிம்மா. அண்ணே, இவ்வளோ சீக்கிரமா முடிவு எடுத்துட்டேன்னு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? கல்யாணத்தப்ப உங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைம்மா. எல்லாரையும் கூப்பிட்டுலாம். அதான் 2 மாசம் டைம் இருக்குல்ல. சரிங்க நீ இருங்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒன்றும் சாப்பிடாம போவீங்களா? இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். என்ன நீ சொன்னா சரிதாம்மா. இருங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேங்க. கல்யாணத்தை சீக்கிரம் வைக்கிறாங்க, அதுவும் நல்லதுக்கு தான். இவளுக்கும் 2 நாளைக்கு முன்னாடி ஜோசியர் பார்த்தேன். இவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ண யோகா இருக்கு. 3 மாசத்துக்குள்ளார கல்யாணம் ஆயிரும்னு சொன்னாவ. நான் கூட பயந்தேன். இவங்க 2 வருஷம் கழிச்சு வச்சிருக்காங்களேன்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா 2 மாசத்துலயே கல்யாணத்தை முடிச்சிட்டாவ. அவர் சொன்னது அப்படியே பழிக்குதுங்க. என்ன மேடம், இன்னும் 2 மாசம்தான். 2 வருஷம் உங்களை இழுத்தடிக்கலான்னு பார்த்தேன். விட்ட மாட்டீங்க போலயே. நான் எவ்வளவு ஃபாஸ்டோ அது அளவுக்கு எங்க அம்மா அதுக்கு மேல ஃபாஸ்ட். எங்க அம்மா இவ்வளவு பெரிய முடிவு எடுப்பாங்க நான் நினைச்சு கூட பாக்கல. நானும் தாங்க. திடீர்னு அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கவும் எனக்கு பயம் வந்துட்டு. என்னடா காலையில பேசினது பஞ்சாயத்து கூட்டிட்டு வாங்களோ நினைச்சிட்டியோ? பேச்ச எங்கத்தெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. பின்ன நீங்க எதுவும் பஞ்சாயத்து கூட்டிருக்கீங்களோ நினைச்சேன். அடிப்பாவி, நான் எதுக்கடி கூட்ட போறேன்? இன்னைக்கு நைட் இங்க தான் ஸ்டே பண்ணணும். அவதான் என்னை பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அதுக்காக பஞ்சாயத்து கூட்டிருக்கீங்களோ நினைச்சேன். ஆமால, அந்த விஷயத்த மறந்துட்டேன் பாரு. சேச்சோ, அப்ப நான் தான் சொல்லி கொடுத்துட்டேனோ? ஏய், சரியான கேடி நீனு. வேணும்னே தானே அந்த மேட்டர் ஓபன் பண்ண. எங்க நான் மறந்துடுவேணும்னு. சேச்சே, நான் இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுல போய் ஹாயா தூங்குவேன். உன்னைய போக விட்டாதானே. மாமா, என்ன தம்பி, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் கீதா தான் என்னை ஃபுல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னா. ஆமா, சொன்னாதான். இப்ப வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு இவ பாட்டுக்கு கிளம்பி போறேங்கிறா. அது எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? அம்மாடி, இருந்து பாத்துக்கமா. அப்பா சும்மா போங்கப்பா. நைட்டெல்லாம் தூக்கமே வராது, கொசு கடிக்கும். மாமா, அது ஹாஸ்பிட்டல்ல. இங்க ஏசி ரூம், இங்க எங்க இருந்து கொசு கடிக்கும்? சொல்லுங்க மாமா. அம்மாடி, இருந்துதான் பாத்துக்குவேன் தம்பிய. இன்னைக்கு ஒரு நாள் தான்ப்பா. நாளைக்குலாம் நம்ம வீட்டுக்கு வந்துருவேன். சரிம்மா. இன்னைக்கு ஒரு நாள் தான் இங்க இருப்பேன். அப்புறம் நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன். அதையும் பாத்திரலாம். என்ன அப்படியே குறுகுறுன்னு முழுங்குற மாதிரி பாக்குறீங்க? ஏன் பொண்டாட்டிய நான் பாக்குறேன், எவன் கேட்க போறான்? நல்லா இருக்கே கதை. இன்னும் 2 மாசம் இருக்கு தம்பி. இப்படியே சொல்லிக்கிட்டு அம்மா இன்னும் போக போக 5 நாளைக்குள்ளார கல்யாணம்னு சொன்னாலும் சொல்லிருவாங்க. ஆமாப்பா, சொன்னாலும் சொல்லிருவாங்க. எனக்கு 1 மட்டும் தாங்க. 2 மாசத்துக்குள்ளார நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு பூர்ணிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? காதல் பரத் மாதிரி இங்கன்னு ரோட்ல கொட்டிக்கிட்டு திரிய போறா. ஐயோ, என் செல்ல எவ்வளவு அழகா இருக்கு. என்ன பண்றது, கண்ணத்தை பிடிக்கிறதுக்கு கை வரலையே. அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இருடி, 2 மாசம் கழிச்சு வச்சுக்கிறேன். பாப்போம். அன்பே உன் பெயரை படகின்றேன், அதை சொல்லித்தானே கரையை சேர்க்கிறேன். உன் கொலுசின் ஓசை கேட்க தங்க மணிகள் கோர்ப்பேன், அதில் 2 குறைந்து போனால் கண்ணின் மணிகள் சேர்ப்பேன். உன்னை தீவு போலே காத்து நிற்க கடலாக மாறுவேன். இந்த மனுஷன் சாப்பாடு எடுத்து வைக்கும் போதே சரியில்லை. ஏதோ பொடி வச்சுதான் பேசிக்கிட்டு இருந்தாரு. கண்டிப்பா ரூமுக்கு வந்து கண்ணா பின்னான்னு திட்ட போறாரு. இன்னமேட்டு அவ விஷயத்துல நம்ம தலையிடவே கூடாது. அவங்க மாமியார் ஒரு போனாவது அடிச்சு சொல்லி இருந்திருக்கலாம். என் போன அவதான் வச்சிருக்கா, நீங்க எதுவும் பேசாதீன்னு. இவங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு யாரு முழிக்கிறது? அந்த அம்மாவுக்கு என்ன நல்லா அடங்கி போற மாதிரி புருஷன். நம்மளுக்கு அந்த மாதிரி புருஷெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. எப்படிதான் மனுஷி அப்படி கைக்குள்ளார போட்டு வச்சிருக்காலோ தெரியல. சாம்பார் ஊத்துட்டுமான்னு கேட்டேன், அதுக்கே உருங்கிறாரு. இன்னும் ரூமுக்கு வந்துட்டு என்ன பாடா படுத்த போறாரோ தெரியல. என்ன இப்படி மசன்னு உட்கார்ந்தே இருக்க? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றிய? சாப்பிட்டீல?
சாப்பிட்டேங்க. அப்புறம் என்ன, படுத்து தூங்கு. இந்த பையன் எங்க போயிட்டான்? யாருங்க? ஆ, நீ ஒன்னு பெத்து வச்சிருக்கியே, அவன் தான் கேக்குறேன், எங்க போயிட்டான்னு. அவனா? அவன் அக்கா ரூம்ல போய் படுத்துக்கிறேன்னு சொல்லி போயிட்டாங்க. எப்பவும் தனியா போவே மாட்டான். அவன் முன்னாடி வச்சு நீங்க என்னை திட்டிட்டீங்கன்னா அதான் நானே அவனை அனுப்பி வச்சுட்டேன். ஏய் கூர்க்கட்டவளே, உன்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நான் பண்ணது எல்லாம் தப்பு தான். உங்க பொண்ணை அப்படி பேசியிருக்க கூடாதுதான். பெரிய தப்பு தான் பண்ணிட்டேன். அதுக்காக என்னை 2 அடி அதை அடிச்சிருங்க. அதை விட்டுட்டு என்னை திட்டுறேன்ற பேர்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நீ பண்ணி வச்சிருக்க காரியம் அப்படி. நான் தான் சொல்றேன் இல்லைங்க, தெரியாம பண்ணிட்டேன்னு. இன்னமே அந்த பொம்பளை கூட நான் பேசவே மாட்டேன். போன் அடிச்சா கூட நான் எடுக்கவே மாட்டேன். இங்க பாரு, என் பொண்ணு அங்க நல்லா வாழணும்னு தான் நினைச்சு கட்டி கொடுத்தோம். மேற்கொண்டு நீ வேற பேசி ஊடி பிரச்சனையை பெருசாக்காத. இல்லைங்க, நான் இனிமே அந்த பொம்பளைகிட்ட பேசவே மாட்டேன். வந்தாங்கன்னா வாங்கன்னு கூப்பிடுறதோட சரி, அடுத்த பேச்சு என்னன்னு கூட பேச மாட்டேங்க. இப்படி இருந்தா உனக்கும் நல்லது. இதுக்கு தேவையில்லாம அப்புறம் அவ வந்து சொல்லிட்டு போறா. தப்புதாங்க, பண்ணது பெரிய தப்பு தான். அவங்கள நம்பினது பெரிய தப்பு தான். இனிமே நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. சரி பரவாயில்ல விடு. இனிமேலாம் இந்த மாதிரி பண்ணாத. வீட்டுக்கு வந்த பொண்ணு நல்லபடியா பேசி அனுப்புறதுல தான் இருக்கணும். சும்மா வந்த பொண்ணு கிட்ட சண்டை இருக்கிறதெல்லாம் வச்சுக்காத. சரிங்க. வீட்டுக்கு வந்த பொண்ணா? இதுக்கப்புறம் தான் போன்ல பேசியிருக்கோம். இப்ப கேட்டதா தானே சொன்னாரு. இப்ப வீட்டுக்கு வந்த பொண்ணை மட்டும் பேசுறாரு. என்னன்னு ஒன்னும் புரியலையே. எது எப்படியோ இதுகிட்ட போய் ஏன் நம்ப மாட்டிக்கிட்டு முடிக்கணும்? தேவையே இல்லை. நம்ம வாழ்க்கைக்கு ஓலை வைக்காம இருந்தா சரிதான். இனிமே அமிர்தாவோட பேச்சை எடுக்கவே கூடாதுப்பா. என்ன குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்க? பேசாம படுத்து தூங்கு. சரிங்க. அப்பாடா, ஏதோ சண்டை இல்லாம இருந்தா சரிதான். என்னக்கா உடனே வர சொன்ன? ஏண்டா, அவன் பாட்டுக்கு என் பணத்தை தாம் தும்னு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கான்டா. உன் பணத்தையா? அது என் அக்கௌண்ட்ல போடுவாள் அந்த பணத்தை. உன்னோட கையெழுத்து இல்லாம எடுக்க முடியாதேக்கா. அதெல்லாம் ஒரு புக்கு ஃபுல்லா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு மாமா. அது ஏக்கா நீ இப்படி பண்ற? நல்லா தாராளமா எடுத்து செலவு பண்றான்டா. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நானும் மதியானமா வாக்குல கடைக்கு போனேன். அவன் அங்க ஆளே காணமே. அவன் இன்னைக்கு எங்க கடைக்கு போனா? குடோன்லே தான் இருந்தான். குடோன்ல இருந்தானா? ஆமாண்டா. மாமா குடோனுக்கு எதுவும் போலியா? இந்த மனுஷனை அதுக்காக தான் குடோனுக்கு போங்க போங்க நான் சொல்றேன். ஆனா இவரு கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஏன் மாமா, நீங்க போயிருக்கலாம்ல. நான் என்னமோ ஏமாத்துற மாதிரியே அந்த பையன் பேசிக்கிட்டு திரியறான். பாருங்க மாமா, இது நம்ம உழைச்சு சம்பாரிச்ச சொத்து. நல்லா காதுல உரைக்கிற மாதிரி அந்த ஆளுக்கு சொல்லு. என் நகையை வச்சுதான் இம்புட்டு சொத்து வாங்கினது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. பொண்டாட்டி 1.5 வருஷம் வந்துட்டால, பிரிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப பொண்டாட்டி பேச்சுதான் வேத வாக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இனிமே நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எதையும் போட மாட்டானா? அவ தான் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்க போறாளாம். அப்படியா இப்படியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் தான் அவங்க அப்பனுக்கு போன் அடிச்சு வளகாப்பு என்ன எதுன்னு கேளுன்னு சொன்னேன்ல. சொன்னடா, ஆனா என் போன் தான் என்கிட்ட இல்லையே. உன் போன் இல்லைன்னா என்னக்கா? தோ சுந்தரி போன் இருக்கு. அதுல இருந்து அவங்க அப்பனுக்கு அடிச்சு வளகாப்பு எப்ப போடுறிய, 7 மாசம் ஆச்சு அப்படி இப்படின்னு கேளு. எப்படியா இருந்தாலும் வளகாப்பு போட்டதுக்கு அப்புறம் அவளை அங்கிட்டு துரத்தி விட்டுரு. அதுக்கப்புறம் இந்த பையன் இங்கதானே இருப்பான். நம்மள விட்டா வேற யாரும் இருக்காது. அப்ப நம்ம பாத்துக்கலாம். முதல்ல உன் போனை வாங்குற வழிய பாருக்கா. சரிடா. நீயும் சரி மாமாவும் சரி கோட்டையை விட்டுட்டு இருக்கிய. நேத்து வந்தவ அவ பேச்ச கேக்குறான். அவ தாண்டா என்ன சொன்னாலும் காதுலே வாங்கிக்க மாட்டேங்கிறான். என்ன தாண்டா வழி? முதல்ல சீக்கிரமா வளகாப்பு போட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்புற வழியை பாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வர முடியாது, பாண்டி பையிலையும் பார்க்கவும் முடியாது. ஆனா இந்த பையதான் வளகாப்புலாம் போட்டாலும் என் முன்னாடி நான் அனுப்ப மாட்டேன், இங்கேயே வச்சுதான் பாத்துப்பேன்னு சொல்றான். அது தாண்டா நினைச்சா புளிய கரைக்குது. பாப்போம். ஆனா ஒண்ணுடா, உன் பேச்ச அப்பப்ப கேப்பான். நீ என்ன பண்ற? இந்த மாதிரி வளகாப்பு போட்டா பொண்ணு வீட்டுக்கு போய் இருந்து தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லு. வரட்டும், நானும் சொல்றேன். இந்த கலைப்பிள்ளைய அனுப்புனது வேஸ்ட் மாமா. என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கேட்டு சொல்லுடினா. எனக்கு தெரியாது அப்படிங்கிறா. அவ சின்ன பொண்ணு தானே, போக போக எல்லாம் புரிஞ்சுப்பா. இப்பதானே உள்ளார போயிருக்கா. இன்னமே பாப்போம் கலை எப்படி பண்றான்னு. எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்டு ஆளுங்க ஒருத்தவங்க இருக்கணும்ன்றதுக்காக தான் குடோனுக்கு கலையை போட சொன்னேன். இல்லன்னு வையி, அவ நைஸா பேசி பாண்டிக்கிட்டு இருந்து பணத்தை புடிங்கிட்டு அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு கொடுத்தாலும் கொடுப்பா. ஆமாமா, செஞ்சாலும் செய்வா. ஆனா இந்த கூமுட்ட பயலுக்கு புரியவே மாட்டேங்குது. என்னமோ நம்ம தான் பணத்தை ஆட்டைய போடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். அதுங்க 2 தான் வருதுங்க. பாரு எப்படி ஜோடி போட்டுக்கிட்டு வருதுங்கன்னு. வாங்க சித்தப்பா. என்ன எந்த நேரத்துல வந்திருக்கிய? எங்க அக்காவையும் மாமாவையும் பாக்குறதுக்காக வந்திருக்கேன். ஓ சரி சரி, நீங்க கை கால் அலம்பிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், சாப்பாடு வைக்கணும்னு கேட்க மாட்டியா? ஐயோ மறந்துட்டேன். அடிக்கடி வீட்டுக்கு வரவங்கள்ட்ட நான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? எப்பயாவது வீட்டுக்கு வந்தா நம்ம கேட்கலாம். அதனாலதான் நான் கேட்க விட்டுட்டேன். பரவாயில்ல, இனிமே நீங்க எப்போ வந்தாலும் சாப்பிட்றீங்களா காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்டுட்டு தான் போவேன். சரிங்களா? அமர்தா, நீ உள்ளார போ. இல்லைங்க பரவாயில்ல, நான் இருக்கேன். ஏண்டா, எப்பதான் அவளுக்கு வளகா போட்டு அனுப்புறதா உத்தேசம்? இல்ல மாமா, இப்பதான் 7 ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் 2 நாள் இருக்கான். 2 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 7 ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்.
என்னமோ வளகாப்பு போட்டதுக்கு அப்புறமும் என் பொண்டாட்டியை தான் கூடயே வச்சுக்கிறதா சொன்னேன். உங்ககிட்ட வந்து நான் சொல்லலையே. சரி, என்கிட்ட சொல்லல, அக்கா கிட்ட அப்படி சொல்லிருக்கியா? முறைப்படி நம்ம என்ன பண்ணுவோமோ அதை தானே பண்ணணும். ஏன்னா புதுசா செய்யற. நான் ஒன்னும் புதுசா செய்யலையே. அடுத்தவன் பொண்டாட்டி கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறது தான் புதுசு. நான் என் பொண்டாட்டியை தானே வச்சுக்கிறேன்னு சொல்றேன். அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க கலை பிறந்ததுக்கு அப்புறம் அக்காவை கொண்டு போய் ஊர்ல விடவே இல்லையே. நீங்களே தானே வச்சுக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இங்க பாரு, அரசியை கொண்டு போய் விடாததுக்கு காரணம் நிறைய இருக்கு. அவங்க வீட்டு சூழ்நிலை அப்படி. இங்க நல்லா சொகுசா வளர்ந்ததுனால அதையே எதிர்பார்க்கறதுனாலதான் நான் இங்கேயே வச்சுக்கிட்டேன். ஆனா உன் மாமியார் வீடு அப்படி இல்லைல்ல. எல்லா வசதியும் இருக்கு. குழந்தைன்னு ஒண்ணு இருந்தா ஆடி மாசம் யாரையாவது ஒருத்தர் பிரிச்சு வைக்கதான் செய்யும். அதை இப்ப செஞ்சுட்டு போறது. அமிர்தா என் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன உறுத்துது? இவளை வீட்டை விட்டு துரத்திட்டோம்னா இவன் திரும்பி நம்ம பேச்சதான் கேட்பான். இல்லைன்னா சோத்துக்கு வழி இல்லாம இருப்பான் அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறிய? டேய் மாமா என்ன நினைப்புல சொல்லுதுன்னு சொல்றத கேளுடா. நான் எல்லாம் கேட்டுட்டு பாத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு அமிர்தா வீட்டை விட்டு போகணும், அவ்வளவுதானே? அமிர்தா, மேல போய் டெஸ்ட் எல்லாம் பேக் பண்ணிட்டு கீழே எடுத்துட்டு வா. சரிங்க. டேய் நாங்க அப்படி சொல்லலடா. அதான் ட்ரெஸ்ஸை பேக் பண்ண போயிட்டால, அப்புறம் எதுக்கு நீங்க பேசுறிய? உங்களுக்கு அவை வீட்டை விட்டு போகணும், அவ்வளவுதானே. எங்க போனா உங்களுக்கு என்ன? அவளை ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு வரேன். என்னது விட்டுட்டு வரியா? காலையில ஃபுல்லா விட்டுட்டு வந்துருவேன். நைட்டு போய் திரும்பி அங்கேயே படுத்துக்குவேன். இதெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் வேணாம்னு தானே சொன்னேன். நீங்க தானே நல்ல பொண்ணுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிய. இப்ப குத்துது குறையுதோ? எங்க பேக் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமா தான் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். ஏன்டி இவ இப்படி பேக் பண்ணிட்டு எங்க கிளம்ப போறா? அதாம்மா எனக்கும் ஒன்றும் தெரியல. இல்ல ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சமா தான் வச்சிருக்கேன், இங்கேயே வச்சிருக்கேன்னு சொல்றாளே. பக்கத்து தெருவுக்கு பிக்னிக் போறாளோ நம்ம. அந்த அளவு கூட அவள் காசு கிடையாது. இவ விடுற பந்தாவை பத்தியா? எல்லாம் நம்ம நேரம். சரிடி, இப்ப இவன் என்ன முடிவு எடுத்திருக்கான்னு ஒண்ணுமே புரியலையே. மா பொறுத்திருந்தா அவன்கிட்ட கேளுமா. பாண்டி அமிர்தாவா, கிளம்புவோமா? டேய் நில்லுடா. என்னம்மா நீ உன் பாட்டுக்கு இத்தனை பெரிய வீட்டை விட்டுட்டு போறேங்கிற? மொத்தம் 7 கோடி சொத்து இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு கூட உனக்கு வேண்டாமா? என்னம்மா மறந்துட்டீங்களா? நீங்க இத பத்தி பேச பேச எனக்கு கோவம் தான் வரும். பேசாம வேற வீட்டுல தனியா போயிட்டு நிம்மதியா படுத்து தூங்குவேன். உங்க கூட இருந்தா இதான் பிரச்சனைங்கிற. ஒண்ணு வாயை திறந்து எதுவும் பேசாதீங்க. அப்படி இல்லையா நாங்க என்னமோ பண்ணிட்டு போறோம், நீங்க அமைதியா இருங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இப்ப என்னங்கிற? வீட்டை விட்டு கிளம்ப போறியா? ஆமாமா.